இந்த மாதிரி பாவங்களில் அதாவது ஒரு மனிதன் ஈடுபட்டு விட்டு திருந்த நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில நல்ல செய்திகளை சொல்கிறார். அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இவர் மிகப்பெரிய தாபியீன்களில் ஒருவர். முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால 35,379வது இலக்கமாக பதிவு செய்யப்படுகிறது. இவர் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர். ஆனால் ரசூலுல்லாஹ்களை காணல, பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் சொல்றாரு, சமிஅத்து அபா உஸ்மான் யகூல், அதாவது அபு உஸ்மான் நஹதி சொல்ல நான் கேட்டேன், மா ஃபில் குர்ஆனி ஆயத்துன் அர்ஜா இந்தி லிஹாதிஹில் உம்ம மின் கௌலிஹி. இந்த குர்ஆனில் இந்த உம்மத்து ஆசை வைக்கத்தக்க ஒரு வார்த்தையாக இதை தவிர வேற நான் காணவில்லை என்றான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, அல்லாஹ் ஆசை ஊட்டுகின்ற ஒரு வார்த்தையாக நான் இதை கருதுகிறேன். நாங்கள் என்ன வார்த்தை? வஆஹரூன அத்தரஃபு பிதுனூபிஹிம், சில மக்கள் தங்களது பாவங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஹலது அமலன் சாலிஹன் வ ஆஹிர சய்யிஆ, நல்ல அமல்களோடு சேர்த்து கெட்ட அமல்களையும் கலந்து விட்டார்கள். நல்ல செயல்களோடு சேர்த்து கெட்ட அமல்களையும் அவர்கள் கலந்து விட்டார்கள். அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னிக்கலாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை போன்ற ஒரு ஆசை மிக்க வார்த்தையை நான் காணவில்லை என்றான். ஏன்? பாவங்களையே தவிர்த்து வாழக்கூடிய ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் எனது நிலையை பற்றி குர்ஆனில் என்ன வருது என்று கேட்டால் இப்படி ஒரு வசனம் அல்லது 2 வசனம் தான் என்ன செய்யும் இருக்கு. ஆஹரூன ஹலது, அதாவது அமலன், ஆஹரூன அத்தரஃபு பிதுனூபிஹிம், தங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு, ஹலது அமலன் சாலிஹன், நல்ல அமல்களை, ஆஹிர சய்யிஅன், கெட்ட அமல்களோடு கலந்து விட்டார்களே என்று சொல்லக்கூடிய வார்த்தை 1 அல்லது 2 தான் குர்ஆனில் என்ன செய்யும். இது மாதிரியான கருத்துப்பட என்ன செய்யும் வரும். இது அர்ஜா ஆயத்தின் லிஹாதிஹில் உம்மானா, இந்த உம்மத்து ஆசை வைக்கத்தக்க ஒரு மிக முக்கியமான வசனம் என்று சொல்லி அபு உஸ்மான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை 4ஆக பிரித்து சூரா தௌபா 100வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். நயவஞ்சகத்தில் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய மக்கள் உண்டு, நயவஞ்சகத்தில் பிடிவாதம். 2வது நல்லமல்களோடு கெட்ட அமல்களை கலந்து கொண்டவர்கள், அஸல்லாஹு அய்யதூப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம். 2. 3வது அதாவது நல்ல முறையில் வாழ்ந்த அந்த மக்கள். 4வது வஆஹரூன முர்ஜௌன லி அம்ரில்லாஹ், இவங்க பாவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அதுக்கான பச்சாப்படக்கூடிய எந்த நடவடிக்கையில் அவங்க ஈடுபடலை. இவர்களை இறைவன் மன்னிக்கவும் செய்யலாம், தண்டிக்கவும் செய்யலாம்.